வருஷமா விளையாடிட்டு இருக்கேன். நான் வந்து எஸ்டி ஹிந்து காலேஜ் நாகர்கோயிலில் படிக்கிறேன். ஃபைனல் இயர் 3rd இயர் படிக்கிறேன். பிஏ சோசியாலஜி படிக்கிறேன். இந்த கேம் பொறுத்தவரையில் எனக்கு கோச்சஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் காலேஜ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மிக நன்றி. அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து மொத்தம் 12 பேர் விளையாடுவாங்க. 3 பேர் சப்ஸ்டியூட், 9 பேர் மெயின் பிளேயர்ஸ். அதில் வந்து கிராண்டியர்னு ஒரு ஆள் உண்டு. அவங்க கொக்கோ கோட் மாதிரி தான் இருக்கும். கொக்கோ கோட்டில் வந்து கபடி விளையாடுற மாதிரி இருக்கும். அதில் சென்டரில் ஒரு லைன் இருக்கும் கொக்கோ கோட்டில். அதில் ஒரு மேன் நிற்பாங்க. அவங்க பேர் சென்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராண்டியர்னு சொல்லுவாங்க. அடுத்து சைடில் ஒரு 8 ஃப்ரெஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பிளேயர்ஸ் நிற்பாங்க. அவங்க டிஃபெண்டர்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு டீம். அடுத்து ஆப்போனன்ட் டீமில் ஃபர்ஸ்ட் 5 பேர் இறங்குவாங்க. ஒருத்தங்களாம் தாண்டி போகணும். அவங்க எல்லாருமே அவுட் ஆன பிறகு அடுத்து 4 பேர் இறங்குவாங்க. அவங்களும் தாண்டி போகணும். அதை வச்சு தான் பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் மோர் இன்ட்ரெஸ்டட். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். அப்போ நான் வந்து நல்லா ஸ்பீடாக ஓடுவேனா. அப்போது எங்கள் கோச்சஸ் சொன்னாங்க, இப்படி ஒரு கேம் இருக்கு, நீ ப்ளே பண்ணுறியா, உனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தரும். கேம் ரொம்ப இப்போ தான் டெவலப் ஆகுது, மோர் யூஸ்ஃபுல் உனக்கு கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் இந்த கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் தராங்க, நீ போனா உனக்கும் கிடைக்கும். எஸ்டேட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் தராங்க. தமிழ்நாடு அசோசியேஷன் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் தராங்க. அதனால மிக நன்றி, மகிழ்ச்சியாட்டம் இருக்குது. ரொம்ப பெட்டராக தான் ஃபீல் பண்ணேன். எங்களுக்கு தனி கோச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கு தனி கோச், பாய்ஸ் டீமுக்கு தனி கோச், மேனேஜரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 டீமுக்குமே மேனேஜர் அரேஞ்ச் பண்ணாங்க. எங்கள் டீம் கோச் ஆட்டு மகாராஷ்டிரா மேம் வந்திருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப என்கரேஜும் பண்ணாங்க. நாங்கள் ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் வந்து பூட்டான் கூட விளாண்டோம். அப்போ விளையாடும் போது ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தோம். ஆனாலும் அவங்க எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. மேனேஜரும் சரி, கோச்சும் சரி, ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இப்போ கூட வந்து பாலாஜி சாரும் ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட் பண்ண நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாண்டோம். ஸோ ஈஸியாக செகண்ட் செட் ஜெயித்தோம். ஃபஸ்ட்டு செட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் செகண்ட் செட்டு ஈஸியாக நாங்கள் வின் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவங்க செமிஃபைனல் விளையாண்டாங்க, பெங்களாதேஷ் விளையாண்டாங்க. விளையாடும்போது எங்களுக்கு ஈக்குவலான டஃப் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் கோச் மேனேஜர் வந்து பிரச்சனை இல்லை, சாதிக்கலாம், உங்களால் முடியும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து நல்லா சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து ஓகே, கோச் மேனேஜரே சொல்கிறாங்க எங்களால் முடியும், நாங்கள் இங்கே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எங்களுக்கு பலம் நாங்கள் கிடச்சிது. கோச் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, மேனேஜரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணனால எங்கள் பிளேயர்ஸ், முக்கியமாக எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணனால தான் நாங்கள் வந்து கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணோம். எங்கள் காலேஜில் வந்து நல்ல சப்போர்ட் தராங்க. காலேஜில் பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கள் காலேஜ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூனும் ப்ராக்டிஸ் தராங்க. பிளேயர்ஸ் படிப்புலேயும் இருக்கணும், நீங்கள் கேம்லேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு சம உரிமை தராங்க. கோச்சஸும் அப்படி தான், அவங்களுக்கு வேலையை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு எங்களுக்கு தேவையான பயிற்சி தந்துக்கிட்டு தான் பார்க்குறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த கேம் விளையாடுறேன்னு. ஜேஎஸ் ஜோஷிகா. ஓகே கொடுங்க. அழைக்குங்க சார், இங்கே பாருங்க.
இங்கே பாருமா. நீங்க எல்லாரும் அவங்க பின்னாடி வருவாங்க. அவங்கள முன்னாடி முன்னாடி பின்னாடி இரு